மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்களின் மனநிலை. கடவுளின் அருளால் உரிய காலத்தில் அது நிகழலாம் என்று அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்பி தம்பிதுரை, இறைவன் அருளால் உரிய காலத்தில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதலமைச்சரா வருவாரா சார்? சார், அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார். தாவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கனிமொழி, திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பதாக கூறப்படுவது யூகம் மட்டுமே என விளக்கம் அளித்தார். மேலும் தமிழ்நாட்டில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆளுநரை தேவையில்லை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும் கருத்து கூறினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்தவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஒட்டுமொத்தமாக 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 0.1% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மாணவர்களுக்கும் அவர்களின் வெற்றிக்கு உழைத்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் துணைத் தேர்விற்கு தயாராகி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர். மேலும் திருச்சி மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் 5வது இடத்தையும் அரசு பள்ளிகள் தேர்ச்சி விகிதத்தில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இத்திட்டத்தில் தமிழக மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஏற்கனவே விளக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மத்திய அரசு என்ன மிரட்டல்களை விடுத்தாலும் இனி ஆட்சி பொறுப்புக்கு வருபவர்கள் இத்திட்டத்தை ஏற்கக்கூடாது என வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு தேவையான இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் மாநிலத்தின் நலன் சார்ந்து அனைவரும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அதனால பிஎம்ஸ்ரீ நாங்கள் வேணாம்னு சொல்றோம் அப்படிங்கிறத பல நேரத்தில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு கூட அன்னைக்கு எங்களுடைய தலைவர்களுடைய மூலமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மத யானை அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக அது அடுக்கடுக்காக என்ன காரணத்திற்காக நாங்கள் எதிர்ப்போம். இதை நாங்கள் அரசியல் பார்க்கிறோம். அரசியல் பார்க்காமல் எப்படி எதிர்க்கிறோம், எப்படி எங்களுடைய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எங்களுடைய வழிநடத்தக்கூடிய அந்த இருமொழி கொள்கை என்பதே போதுமான ஒன்று, மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் எப்படி இருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லி அவங்களை மிரட்டினாலும் யாராக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதுக்கு பயந்து டயர்டாயிடுதுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக அந்த தமிழகமே உங்களுக்கு பின்பு இருக்கும். அது இந்த கட்சி அந்த கட்சிலாம் இதெல்லாம் அரசியல் பார்க்காம தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து அனைவருமே நம்ம ஓரணியில் நாம் இருப்போம் என்ற அந்த செய்தியையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு சொல்ல நான் கடவுள். வேலூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 36 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 2 லட்சம் ரொக்கம் கொள்ளை போனது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே உள்ள கந்தநேரி பகுதியில் விஸ்வநாதன் என்பவரது மகன் கோபி என்பவரின் வீட்டில் பட்டப்பகலில் திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது. குடும்பத்தினர் அனைவரும் வேலைக்கும் கல்லூரிக்கும் சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 36 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 2 லட்சம் ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். மதியம் வீடு திரும்பிய மகன் பிரவீன்குமார் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தகவல் கொடுத்துள்ளார். மோப்பனாய் டோரா உதவியுடன் போலீசார் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் போலீசார் ஒருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மே 13ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
குறிப்பாக அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, மதுரை உட்பட 19 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலுக்கு மத்தியில் இந்த மழை மக்களுக்கு சற்று ஆறுதலை தந்துள்ளது. கரூரில் தென்னை மரத்தை தாக்கிய மின்னல் பாய்ந்து 31 செம்மறி ஆடுகள் உயிரிழந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே உள்ள குமாரபாளையம் பகுதியில் நேற்று இரவு பெய்த பலத்த மழையின் போது பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. விவசாயி கிருஷ்ணசாமி என்பவர் தனது செம்மறி ஆடுகளை மழைக்காக தகர சீட் கொட்டகையில் அடைத்து வைத்திருந்தார். நள்ளிரவில் கொட்டகை அருகே இருந்த தென்னை மரத்தில் பலத்த சத்தத்துடன் இடி தாக்கியுள்ளது. இதில் மின்னல் பாய்ந்ததில் கொட்டகையில் இருந்த 31 செம்மறி ஆடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. இதனால் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ள விவசாயிக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.